ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மல்லிகா பத்நாத் வீட்டு சமையல். ஸ்ப்ரவுட் மாம் அப்படிங்கிறவங்க எல்லாமே ஸ்ப்ரவுட்டட் ப்ராடக்ட்ஸ் நிறையா கொடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க. சாம்பிள் பார்த்துட்டு சொல்லி அந்த உப்புமா பண்ணங்க, வெஜிடபிள்ஸ் போட்டு நல்லா இருந்தது. அதை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேங்க. நமக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் கட் பண்ணி வச்சுக்கலாம். கேரட்டு, பட்டாணி, முட்டைக்கோசு, வெங்காயம் நான் 4 ரெடி பண்ணி வச்சுட்டேங்க. அதுலேயே தாளிச்சி இருக்குது, உப்பு காரம் எல்லாமே போட்டிருக்காங்க. அதனால் நம்ம தனியாக தாளிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. நம்ம தேவையான அளவு அந்த ஒரு பங்கு எடுத்தாக்கா அதுக்கு தகுந்த அளவுக்கு நம்ம எண்ணெய் விட்டுக்கலாம். இது நாட்டு ரவை தாங்க. ஸ்ப்ரவுட் பண்ணுறப்ப கோதுமை கூடுதலாக நம்மளுக்கு விட்டமின் சி கிடைக்கும். ப்ரோட்டீன் ஈஸிலி டைஜஸ்டபிள் ஃபார்ம் வந்துடும். நிறைய சத்துக்கள் அதிகரிக்கும். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். அதனால் ஒரு நல்ல மணத்தோடையும் இருக்குது. இப்போ வெங்காயம் லேசாக வதங்கிய பிறகு கேரட்டு, முட்டைக்கோசு, பட்டாணி 3 சேர்த்துக்கிறேங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஸ்வீட் கார்ன் போடலாம், ப்ரொக்கோலி போடலாம், காலிஃப்ளவர் போடலாம். என்னென்ன வெஜிடபிள், இங்கிலீஷ் வெஜிடபிள்ஸ் இருக்கோ உங்கள் வீட்டில் எல்லாமே சேர்த்துக்கோங்க. எவ்வளோ வெஜிடபிள்ஸ் சேர்த்தா அவ்வளோ கொள்ள நல்லதுங்க. நம்மளுக்கு கூடுதலாக வைட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் கிடைக்கிறது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போது இதோட இந்த ஓரளவு வதங்கிய பிறகு இந்த ப்ராடக்ட்டு ரவையை அதில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்த பிறகு அந்த எண்ணெயோடு அது மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி பண்ணாக்க நம்மளுக்கு கட்டி தட்டாதுங்க. இது இப்படி போடுறப்பயே ஒரு நல்ல மணத்தோடு இருந்தது. எப்பவுமே ஸ்ப்ரவுட் பண்ணால் நல்ல மனம் கிடைக்கும். இப்போ பாருங்கள், 1க்கு 3 பங்கு இல்லைன்னா 3 கூட தண்ணி ஊற்றலாங்க. அவங்கவுங்க விருப்பம்தான். குறைச்சி வேணாலும் சேர்த்துக்கலாம். உதிராக வேணும்னாக்கா, இல்லை நல்லா சாஃப்டாக வேணும்னாக்கா 3, 3.5 வரைக்கும் சேர்த்துக்கலாங்க. இப்போ இது நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடியால் மூடிட்டு தணலை ஃபுல்லாக குறைச்சி வச்சுருங்க. ஒரு 7 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னாக்கா உப்புமா நல்லா வெந்திருக்கும். மத்தியில் கலந்து விடணுங்கிற அவசியம் இல்லை. பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. வெந்த பிறகு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு எலுமிச்சம்பழத்தை கட் பண்ணிவிட்டு பிழிஞ்சி சேர்த்துக்கோங்க. இந்த உப்புமாக்கு நாங்கள் புளி போட்டு கூட பண்ணுவாங்க. புளி போட்டுதான் இருந்தால் முதலையே வெங்காயம் எல்லாம் வதக்கிய பிறகு புளிக்கரைசல் ஊற்றணும். அந்த மாதிரி பண்ணாலும் டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப கொஞ்சமாக புளிக்கரைசல் ஊற்றுங்க. அப்போது அது இன்னொரு சுவையை கொடுக்கும். இப்போ இது பாருங்கள், நல்லா கலந்து விட்டாச்சு. ஸ்ப்ரவுட் மாம் உப்புமா ரெடி. நாட்டு ரவை உப்புமா ரெடி ஆகிடுச்சுங்க. பொதுவாக இதுக்கு நம்ம ஊறுகாய், சட்னி என்ன வேணால் கொடுக்கலாம் தொட்டுக்கிறதுக்கு. நாங்கள் பொதுவாக அந்த மகாணி கிழங்கு இருக்குது இல்லைங்களா, அந்த மகாணி கிழங்கை போட்டு வச்சுருப்போம்ல ஊறுகாய், அந்த மகாணி கிழங்கு தான் உப்புமாக்கெல்லாம் தொட்டுட்டு சாப்பிடுவோம். அந்த மகாணி கிழங்கு உருணி தண்ணியிலேயே இன்னும் நிறைய வெஜிடபிள்ஸ் எல்லாம் போடுவாங்க. அந்த மாதிரியும் போட்டு வச்சுருப்போம். அதை கூட நம்ம